சித்தம். சும்மா ஒரு லைன் 2 லைன்லேயே நம்ம ஆண்டவர் சித்தத்தை பார்க்குவோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு 3 தரம் ஜெபித்தார். 3 தரம் ஜெபித்தார். இன்னும் எதற்காக ஜெபித்தார்? சிலுவைக்கு போவதுக்கு முன்பாக 3 தரம் ஜெபித்தார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அப்போ இயேசு எதற்காக ஜெபம் பண்ணினார் என்றால், எதற்காக அவர் பூமிக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றுவதற்காக, பிதாவின் சித்தத்துக்காக காத்திருக்கிறார். பிதாவின் சித்தம் என்ன? சிலுவையிலே இயேசு மரிக்க வேண்டும், ஆயினும் அவர் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி பிதாவின் சித்தத்தை உணர்ந்தவராக ஜெபம் பண்ணினார். அவர் சிலுவையிலே பிதா ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதா அவரை நொறுக்க சுத்தமானார் என்று ஏசாயா சொல்லுகிறாரே. அவர் நொறுங்கி போகணும், அவர் அடிக்கப்படணும், அவர் சிலுவையில் மரிக்கணும், அவர் ரத்தம் சிந்தணும் என்பதுதான் பிதாவின் பெரிய திட்டம். ஆமே. இப்போ போட்ட திட்டம் இல்ல, உலகம் தோன்றுவதற்கு முன்பாக போடப்பட்ட திட்டம். அல்லேலூயா. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இயேசு இவ்விதமாக அடிக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தமா இருக்கிறது. உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே இயேசுவை சிலுவையிலே அடிக்கப்படணும், ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கும் ஆண்டவர் அந்த பாவம் செய்த போது அங்கேயே ஆண்டவர் அவளுக்கு ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்தார். அந்த மீட்பின் திட்டம் என்ன? கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே ஒரு ஸ்திரீ வித்தாக பூமியிலே பிறப்பார். இயேசுவானவர் இந்த பூமியிலே ஒரு பெண்ணின் வயிற்றிலே பிறப்பார். அவர் பிறந்து இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்குவார். ஆமே. அல்லேலூயா. அவர் சிலுவையில் இன்ன விதமாக மரிக்க போகிறார் என்பதை குறித்து அங்கேயே 3:15 ஆதியாகமம் 3:15 திட்டமாக தெளிவாக சொன்னார். ஆமே. அல்லேலூயா. வேதம் முழுவதும் எல்லாத்தையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 430 வருஷம் அடிமையாக போன அந்த ஜனங்கள் விடுதலையாக்குவதற்காக என்ன செய்தார் என்றால், ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை வைத்தார். அந்த ரத்தம், ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்படும் போது, அந்த நிலைக்காலில் பூசப்படும் போது சங்கார தூதன் அந்த குடும்பத்திலே வரல, அழிவு வரல. அந்த ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டி யாரை குறிக்கிறது என்றால் இயேசுவை குறிக்கிறது. ஆமே. அல்லேலூயா. அப்போ மீட்பின் திட்டத்தில் இயேசு இருக்கிறான். பிதாவின் சித்தம் என்ன? மனிதன் பாவம் செய்தான், பாவம் செய்து விட்டால் அவனுக்கு ஒரு மீட்பரை உண்டாக்க வேண்டும். அந்த மீட்பர் ஒரு பரிசுத்த வித்துக்குள்ளிருந்து, ஸ்திரீயின் வித்துக்குள்ளிருந்து பிறப்பார். அவர் இந்த உலகத்துக்கு வருவார். அதற்கு அடையாளமாக அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை எப்படி நான் விடுதலையாக்கணும், இங்கே எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்த மக்களை எப்படி விடுதலையாக்கணும், அதே போல இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரும் விடுதலையாக்கும்படி தன்னுடைய குமாரனை சிலுவையிலே மரணத்திலே உயர்த்தப்படுவார். ஆமே. அதுதான் மோசே சொல்லுகிறார். வனாந்தரத்திலே அவர்கள் சிலுவையை அங்கே என்ன பண்ணாங்க? வெங்கல சர்பத்தை உயர்த்தினார்கள். வெங்கல சர்பம் என்பது இயேசுவை குறிக்கிறது. ஆமே. அந்த சர்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். வனாந்தரத்தில் சர்பம் கடித்து அழிந்து போன அந்த ஜனங்கள் கர்த்தரிடத்தில் போய் முறையிட்டான். மோசே, என்ன செய்வதுன்னு தெரியல. அப்போது ஒரு வெங்கல சர்பத்தை செய்து நீ மோசே அந்த வனாந்தரத்தில் உயர்த்தி வை, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ அந்த வெங்கல சர்மம் இயேசு குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டு முழுசு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மேசியா, இந்த இயேசு சிலுவையில் மரிக்கப்படணும், இந்த ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தணும், இவருடைய ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை, இவருடைய ரத்தம் இல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை என்பதை பிதாவாகிய தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். இயேசு இந்த பூமியில வந்து மனிதனாக பிறந்து 33 வயசு வரை வாழ்ந்து, மனிதனாக வாழ்ந்து 100% மனிதனாகவும் 100% தெய்வமாக இருந்து இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை, மனிதன் செய்ய முடியாத அனைத்து நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஏதோ இயேசு பாவத்துக்காக மரிக்கல, அவர் செய்த பாவத்துக்காக அல்ல. வேதம் சொல்லுகிற நம்முடைய பாவங்களுக்காக. ஆமே. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, சர்வலோகத்தினுடைய பாவங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவங்களுக்காக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆமே. அல்லேலூயா. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல தேவகுமாரன் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு தண்டிக்கப்பட்டார். நாம் போக வேண்டிய இடத்துக்கு, நரகத்துக்கு தான், அந்த இடத்துக்கு அவர் போனார், பாதாளத்துக்கு போனார். அல்லேலூயா. அவர் அங்கே தாழ்த்தினார். அதுதான், தன்னை தாழ்த்தினார். பிதா அவரை உயர்த்தினார். ஆமே. தாழ்த்தி, தன்னை மரணமடைந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பதினாலே அவர் சித்தத்தின்படி அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு உயர்வு உண்டுங்க. ஆமே.
இது கண்களினால் புரியாது, மாம்ச உணர்வுகளால் புரியாது, ஆவியிலே நாம் உணர வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு பெரிய உயர்வு உண்டு. நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் முன்னோரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம், அவரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கோம், அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் என்று எபேசியரில் பவுல் சொல்றார். அல்லேலூயா. அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும் அவருக்கு கீழே இருக்கிறது. ஆமே, அவருக்கு கீழே இருக்குன்னா ஆண்டவர் நமக்கு கீழே வைத்திருக்கிற எல்லா அதிகாரத்தையும். அல்லேலூயா. இந்த உலகத்தை ஆள்வது நாங்கள் தேவ சித்தம். மனிதனாக பிறந்த நீங்கள் நானும் இயேசுவை போல, நீங்கள் இயேசுவை கவனித்து பாருங்க. இயேசு இந்த உலகத்தில் எப்படி அதிகாரம் உடையவராக இருந்தார், அவருடைய வார்த்தையில் எப்படி அதிகாரம் இருந்தது, அவர் எப்படி கிரியை செய்தார் பாருங்க. வியாதிஸ்தர் மத்தியில் எப்படி கிரியை செய்தார், வியாதியை பார்த்து என்ன பேசினார், மரத்தை பார்த்து என்ன பேசினார், கடலை பார்த்து எப்படி பேசினார், காற்றை பார்த்து எப்படி பேசினார், மலையை பார்த்து எப்படி பேசினார், கவனிங்க. பிசாசை பார்த்து எப்படி பேசினார் என்பது கவனிங்க. அவர் அதிகாரமுடையவராக இருந்தார், அவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருந்தது. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதலாய் போயிற்று. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், இயேசுவை போல இருக்கணும். அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன தெரியுமா, நீங்க தேவ சாயலாய் மாற வேண்டும். தேவ சாயலாய் மாறணும், அதுதான் தேவ சித்தம். தேவ சித்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தேவ சாயலாய் மாறணும். ஆதி ஆகமத்தை நீங்க வாசிக்கும் போது கடவுள் என்ன பண்ணினார் அவரை, ஆதாம் ஏவாளையும் தேவ சித்தத்தின்படி அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயல் படி உண்டாக்கினார். யாருடைய சாயல்? கடவுளுடைய சாயல், தேவ சாயல் நமக்கு உண்டாக்கப்பட்டு இருக்குது. அப்போ தேவ சாயல் கொடுக்கப்பட்ட மனிதன் எப்படி அவன் பாவ சாயலா மாறினான், எப்படி அவன் மரண சாயலா மாறினான், அவன் சாப சாயலா மாறிவிட்டான். வியாதி, மரணம், தோல்வி, பயம் எல்லாம் அவனுக்கு வந்தது பாருங்க. காரணம் என்ன? அவன் தேவ சாயலை இழந்து விட்டான். அல்லேலூயா. அந்த தேவ சாயலை மறுபடியும் பெறுவதற்காக இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்து அந்த தேவ சாயலை இழந்து போனதை எல்லாவற்றையும் மீட்கும்படியாக, மீட்பின் பொருளாக எதையெல்லாம் மனிதன் இழந்து போனானோ அதையெல்லாம் மீட்டு மறுபடியும் மனிதனுக்கு கொடுப்பது தேவ சித்தமா இருந்தது. அல்லேலூயா. தேவ சித்தம் என்னன்னா, இழந்து போன அனைத்தையுமே மறுபடியும் நம் ஆண்டவராகிய இயேசு திரும்ப சிலுவையிலே வெற்றி பெற்று நமக்கு தந்தார். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. இழந்து போனதை நமக்கு திரும்ப தந்தார். இழந்து போன அந்த ஜீவன், நித்திய வாழ்வு, சமாதான வாழ்க்கை, சாபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்புறம் பாருங்க, அவன் பிசாசின் பிள்ளையா மாறிட்டான். மறுபடியும் நம்ம தேவ பிள்ளையா மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதனாலே அவர் பாவ சாயலாக, பாவ மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே நாம் தேவ சாயலாக, தேவ பிள்ளைகளாக மாறி அவருக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆக வேண்டும். இந்த பூமியில் இருக்க எல்லா மனுஷனும் தேவ பிள்ளைகளாக மாறணும். ஆமே. பிசாசு பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருமே தேவ பிள்ளைகளாக மாறணும். இது தேவ பிள்ளைகளாக மாறுவதற்கு என்ன வழி? நான் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று விசுவாசித்தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுவீங்க. அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணுவது? தேவ சித்தமா இருக்கிறது. அதனால் தான் உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய வந்தேன் என்று சொன்னார். ஆமே. இயேசு தேவ சித்தத்தின்படி செய்தார், தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தார். இயேசு தன்னை பிதாவாகிய தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். பரிபூர்ண சித்தத்தை ஒண்ணுமே மிச்சம் விடலைங்க. இயேசு எல்லா சித்தத்தையும், மனிதன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும், நியாயப்பிரமாணத்தையும், நீதியெல்லாம் தனி மனிதனாக வந்து இயேசு மனிதனாக வந்து எல்லா பிரமாணங்களை நிறைவேற்றி நமக்கு நீதியை உண்டாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவர் மூலமா தேவ சித்தத்தை, பரிபூர்ண சித்தம், பிதாவின் பரிபூர்ண சித்தம் இயேசுவா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த நீதியும் செய்யல, எந்த பரிசுத்தத்தையும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆமே. அந்த வாழ்வு நமக்கு இல்லை. ஆனா எல்லா நீதியும் செய்து அவராலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். ஆமேன். அல்லேலூயா. எல்லா நீதியும் நாம் தேவனால் பெற்றிருக்கிறோம். நாம் பரிபூர்ண சுத்தமுள்ளவர்களாக மாறுவதே அவருடைய ரத்தம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறது? பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்மை அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே நம்மை நடத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பவுல் 3 முறை ஜெபித்தான். பலவீனத்திலே அவர் கிருபை
பூர்ணமாக கிருபை ஆண்டவர் தரார் பாருங்க. அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்காம போல பலவீனத்தில் ஜெபித்தார். ஆனாலும் அவருடைய பலவீனத்திலே கர்த்தர் என்ன பண்ணாரு? பூரண கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம் புரியுது? பாடுகள் இருக்குது, என் சரீரத்தை முள்ளு இருக்குது, ஒரு கொட்டு சாத்தான் ஒப்பா இருக்குது, ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்குதுன்னு ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே தான் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினார் சொல்றாரு. அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்றாரு. இந்த உலகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பக்கம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்திருந்தாலும், தேவனுடைய வார்த்தைகள் ஏராளமான வெளிப்பாடுகள் பெற்றிருந்தாலும், மூன்றாம் வானங்கள் சென்று இருந்தாலும், அவருடைய வாழ்க்கையில் பெரிய முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதற்காக ஜெபம் பண்றார். என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகினால் அது என்னை பலவீனப்படுத்திக் கொண்டு இருக்கிறது, ஆகினால் நான் தேவனிடத்திலே ஜெபம் பண்ணினேன். 3 முறை நான் ஜெபம் பண்ணினேன். அதற்கு அவர் பதில் சொன்னார். என்ன பதில்? சில பேர் சொன்னாங்க அவர் பதில் தரலன்ட்டு. அவர் பதில் கொடுத்தா என்ன? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கினது. ஆமே. பவுலுக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்காது போல பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ இருக்கிற அந்த பலவீனம், அந்த பலவீனத்தோடு என் பலன் பூரணமாக விளங்கும்பா. ஆமே. அல்லேலூயா. அங்கே இயேசுக்கு சொன்னாரே, ஆயினும் உன் சித்தத்தின்படி ஆக்கடவன் சிலுவையில் மரிப்பதுக்கு ஒப்பு கொடுத்தா. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? உன் சித்தம் எனக்கு ஆக்கடவன் சொல்லி அந்த பலவீனத்தை சந்தோஷமாக எண்ணினாராம். எப்போதெல்லாம் நான் பலவீனனாக இருக்கிறனோ அப்போதெல்லாம் கிறிஸ்துவின் கிருபை என்னை பலப்படுத்தும். ஆமே. நான் அல்ல, அவருடைய கிருபை என்னை பலப்படுத்தினது. நான் அல்ல, அவர் கிருபை என்னை இதை செய்ய வைத்தது. ஆமே. அந்த கிருபையை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், பவுலுடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், துன்பங்கள் அனுபவித்தாலும், பாடுகள் அனுபவித்தாலும், அவர் சரீரத்தை பட்ட பாடுகளை நினைத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை உபத்திரப்படுத்துகிறார்கள், என்னை கல்லெறிந்தார்கள், என் மினாரினால் அடித்தார்கள், சிறைச்சாலையில் வைத்தார்கள், என்னை கஷ்டப்படுத்தினார்கள், பசியினாலும் பட்டினினாலும் நிர்வாணத்தினாலும் என்னை அடியினாலும் உதையினாலும் எப்படியோ கஷ்டப்படுத்தினார்கள். சுவிசேஷத்துக்காக இந்த முள் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதே, என்னை விட்டு நீங்கும்படியாக அவர் போராடி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் போராட்ட நீங்கள பிதாவின் சித்தம் அவர் வாழ்க்கை நிறைவேறினது. அல்லேலூயா. இயேசு அவனை அடைக்கும் போதே சொன்ன அனனியாவிட்ட, இவன் என் நாமத்தின் நிமித்தம் அநேக பாடுகளை படுவான். ஆமே. அதுதான் தேவ சித்தங்க. இயேசுக்காக நாம் பாடுபட்டால்தான் அவரோடு கூட மகிமையில் ஆளுகை செய்ய வேண்டும். பாடுபடாமல், கஷ்டப்படாமல், துன்பப்படாமல், வேதனைப்படாமல் வாழ்வதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்துக்காக நான் பாடுபட வேண்டும். அல்லேலூயா. அந்த பாடு நம்மை பூரண புருஷராக நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. தேவன சித்தத்தபடி செய்கிறவனே எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் இயேசுவுக்கு சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்க முடியும் என்று நாம் தொடர்ந்து பார்த்தோம். தாவீது தன் காலத்திலே தேவ சித்தத்தை எல்லாம் செய்து முடித்தார். அல்லேலூயா. அந்த தேவ சித்தத்தை செய்து முடித்தார். இதெல்லாம் பழைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணோம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். புதிய காரியங்களே தேவ சித்தத்தை நாம் என்ன தேவ சித்தம் நமக்கு என்ன உண்டாக்குறது என்று பார்ப்போம். எபேசியர் புஸ்தகம் 5:17. நாம் தேவ சித்தத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த சித்தத்தை நம்ம அறிந்து கொள்வோம். தேவ சித்தம் என்ன? எபேசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். என்ன சொல்றாரு இங்கே? மதியற்றவளாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன சொல்றாரு? நீங்க ஆகையால் நீங்கள் மதியற்றவளாய் இராமல் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? முட்டாள்தனமா இருக்காம, அறிவில்லாம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எபேசிய பட்டணத்தில் இருக்க மக்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நீங்க மதியற்றவளாக இருக்காமல், முட்டாள்தனமா நடக்காம கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அது என்ன அர்த்தம்? உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்க. கடவுளுடைய சித்தத்தை நீங்க என்ன பண்ணுங்க? புரிந்து கொள்ளுங்க. கடவுளுடைய சித்தம் என்ன உங்களை குறித்து, என்ன குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எதை சொல்ல? கடவுளுடைய சித்தம் 1:6 வாசிங்க. 1:6 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இங்க என்ன சொல்றவர்? அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்ற வராரு? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, ஆண்டவருடைய தயவு, அவருடைய சித்தம்,
அவருடைய தீர்மானம், அவருடைய நினைவும்படி நாம் கிறிஸ்து இயேசு மூலமாய் என்ன பண்றாராம்? தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறான். தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? பிதாவின் பெரிய திட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்து இயேசு மூலமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவை மரணத்தின் மூலமாக, சிலுவையின் பாடுகள் மூலமாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாராம்? சுவிகார புத்திரம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக அந்த பாக்கியத்தை, புத்திரன் என்கிற அந்த கிருபையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் உங்களை குறித்து, தேவனுடைய சித்தம் என்ன? கிறிஸ்து மூலமாக பிதா உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? சுதந்திரமாக மாற்றி உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றுவது தான் பிதாவின் சித்தம். அல்லேலூயா. நாம் கடவுளை சித்தத்தை உணர்ந்து கொள்ளணும். பாருங்க, புரியாதவர்கள் கூட நானும் யாருன்னா தேவ சாயல், தேவ ரூபம், அதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. என்னையும் உன்னையும் விலைக்கரையும் கொடுத்து கிறிஸ்து மூலமாக சுவிகார புத்திரனா தத்தெடுத்திருக்கிறார். ஆமே. முக்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போது கிறிஸ்து இயேசுவினாலே சமீபமான ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்போ தூரமாக இருந்தோம், இப்போ சமீபமாக இருக்கிறோம். எப்படி சமீபமாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவத்தை கழுவினதுனாலே தூரம் இருந்த நம்மை இப்போ என்ன பண்ணியிருக்கிற அந்த ரத்தம் பிதாவிடத்திலே சேரக்கூடிய ரத்தமாக, பிதாவிடத்திலே பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக இப்போ சுவிகார புத்திரனாக தத்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும். எதற்காக தேவன் நம்ம அழைத்திருக்கிறார்? ஏன் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த பூலோகத்திலே அப்படியே மாண்டு போகிறதுக்காகவா? இல்லைங்க. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும். நீயும் நானும் கடவுளுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளை. ஆமே. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் மாம்சத்தில் பிறந்திருந்தாலும் ஆவியிலே ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரோ கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கடவுளை அப்பா என்று கூப்பிடக்கூடிய, பிதா என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தை நாவியை நாம் இருதயத்தில் ஊற்றியிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஊற்றியிருக்கிறாரா? அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நம்ம அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரத்தம் என்ன செய்ததா? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. இவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே சொல்றார். கிருபையின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்திலே கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்கிறது பாருங்க. அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் இவருடைய ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே பாவம் மீட்பு, பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. பாவம் செய்த எத்தனை பேரும் எல்லாரும் பாவம் செய்தாங்க. ஆனால் இவருடைய ரத்தத்தினாலே தேவ சித்தம் என்ன செய்யுதுன்னா மீட்பு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. இவருக்குள் நமக்கு நீதி உண்டாகி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் உண்டாயிருக்கிறது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது கிறிஸ்துவ வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கைங்க. ஆமே. அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னித்து இருக்கிறார். இந்த உலகம் எல்லாம் உணராது இருக்குது பாருங்க. இன்னைக்கு உலகம் பாவத்தில் இருக்கிறது. அதனால்தான் அவரை விசுவாசிக்காதவர்கள் எப்படி இருக்காங்களா? பாவத்தில் இருக்கிறாங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் என்னை விசுவாசியாதனால இன்னும் நீங்கள் உங்கள் பாவத்திலே இருக்கிறீங்க சொல்றாரு யூதர்களை பார்த்து. ஆமே. சத்தியம் உங்களை விடுதலையாக்க சொன்னார். இன்னைக்கு அநேக மக்கள் இயேசுவை அறியாதனாலே, சத்தியத்தை அறியாதனாலே அந்த பாவத்திலிருந்து, பாவ மன்னிப்பிலிருந்து மீட்பு உண்டாக்காமல் இன்னைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் உன்னை என்னை அழைத்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பை கொடுத்து, மீட்பை கொடுத்து அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறான். அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடு புத்தியோடு எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அந்த கிருபை, நாங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த கிருபையை சகல ஞானத்தோடு புத்தியோடு எங்களிடத்தில் பெருக பண்ணினா. காலம் நிறைவேறின போது ஞாபகத்தின்படி பரலோகத்தில் இருக்கவிலும் பூலோகத்தில் இருக்கிற சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். ஆமே. எல்லாமே பாருங்க, பூமியில் இருக்கிறவைகளும் பரலோகத்தில் இருக்கிறவர்களும், பரலோகத்தின் தேவனும் பூமியில் இருக்கிற ஜனங்களும் எல்லாரும் என்ன பண்ணுனா ஒரே இனமாக கூட்டப்பட வேண்டும். ஆமே. ஆண்டவர் எப்படி படைத்தார்? ஒரு சந்ததி அல்லவா படைத்தார்? ஒரு சந்ததி தான் படைத்தார். அவர் எல்லாரும் தேவ சந்ததியாக உண்டாக்கும்படியாக படைத்தாராம். அல்லேலூயா. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஏன்? அவர்கிட்ட ஆவி பரிபூர்ணமாக இல்லையா? அவர் உலகம் முழுவதும் மனுஷன் உண்டாகி இருக்கலாமே. ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? அவன் ஆவிக்குரிய சந்ததிகளாக, தேவ பிள்ளைகளாக வாழ்வதற்காக அவன் ஒருவனை படைத்தான். அவன் ஒருவன் மூலமாக எல்லாரும் என்ன பண்ணணும்? தேவ சந்ததியாக மாற வேண்டும், பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பது
கர்த்தர் நியமித்திருந்தார். வாசிங்க, தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தை ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அல்லேலூயா. ஒரு ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தை அவர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தாராம். இப்படி தான் இந்த உலகத்தை நான் மீட்க போகிறேன், கிறிஸ்து மூலமாக தான், அவர் ரத்தத்தின் மூலமாக தான் மீட்க போகிறேன் என்கிற ரகசியத்தை தமக்குள் வைத்திருந்தாராம். அந்த ரகசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த ரகசியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. அந்த ரகசியத்தை தேவன் எங்களுக்கு தெரியப்படுத்தினார், அறிவித்தார். மேலும் கிறிஸ்து மேல் முன்னமே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம முன்குறித்து விட்டாராம், ஏற்கனவே நம்ம தெரிந்து கொண்டாராம். எப்படி அந்த சுதந்திரத்தை கொண்டு வந்து விட்டார்? எப்படி? உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் ஒரு தீர்மானத்தை வைத்து விட்டார். எப்படி என்றால், கிறிஸ்துக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன? கிறிஸ்துக்குள்ளே அவருடைய பிதாவுடைய சுதந்திரராகும்படி, பிள்ளைகளாகும்படி நம்ம என்ன பண்ணுறோம்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இப்போ புரியுதா? தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னது புரியுதா? நீங்கள் மதியற்றவளாயிராமல், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பிள்ளைகளாக கிறிஸ்து மூலமாக, அவர் பாவ மன்னிப்பு மூலமாக, மீட்பின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரராகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை நாம் புரிந்து கொள்ளாத போகும்போது நேரத்தை, நம் மீட்பின் நேரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது என்ன பண்ணுறோன்னா, அதிசிறந்த வழியை நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அறியாமல் இருக்கிறோம். என்ன சொல்கிறாருன்னா, நாம் கர்த்தருடைய சித்தத்தை அறியாததினாலே நம்முடைய பெரும்பாலான நேரம் வீணாகிறதான். நம் சித்தத்தை புரியலன்னா பெரும்பாலான நேரம், எதற்காக என்னை தேவன் அழைத்தார், எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று புரியலன்னா, இன்றைக்கி மக்கள் அதுதான், எத்தனையோ வயசு, 50 வயசு, 60 வயசு, 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் மனுஷன் பிறந்தது அவனோட நோக்கத்தையும் என்ன பண்ணல, அறியாதுன்னா காலங்களையும் நாட்கள் என்ன பண்ணுறாங்களா, வீணாக போகுது பாருங்க. 50 வயசுக்கு அப்புறம் அவன் இயேசு ஏற்றுக்கொண்டான், அவன் அழுவான். காரணம் என்ன? இந்த மெய்யான தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ காலங்களை என்ன பண்ணுறாங்க? வீணாக்குறாங்க. காலங்களை வீணாக்குறாங்க. அப்போ தேவ சித்தம் என்ன? நீ சிறு வயதிலே ரட்சிக்கப்பட்டீங்களே, அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. கர்த்தரை அறிகிறது, மெய்யான தெய்வத்தை அறிவது தான் தேவ சித்தம். உன்னுடைய படைப்பிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். நீங்கள் தேவனை அறிவது தான் இந்த உலகத்தில் மிக சிறந்த ஞானமாக இருக்கிறது பாருங்க. இந்த உலகத்தில் எவ்வளோ ஞானத்தை நீ கற்றிருந்தாலும் அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது, அந்த மேன்மையான பாக்கியத்துக்கு கொண்டு போகாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ அறிகிற அறிவு தான் உன்னை என்ன பண்ணுது? அந்த பரலோக பாக்கியம், உன்னதரோடு இருக்கிற அந்த பாக்கியம், நீ பிள்ளை என்கிற பாக்கியத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். இதுலேயே வாசிங்க, 14 வாசிங்க, 13 வாசிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன சொல்ல வராருங்க அப்போஸ்தலனாகிய பவுல்? நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டபோது, அப்படின்னா சுவிசேஷமாகிய சத்திய வசனம், நீங்கள் எப்போ சுவிசேஷம் கேட்டீங்களோ, சத்திய வசனத்தை கேட்டீங்களோ, அப்போ என்ன நடக்குதுன்னா, விசுவாசிகளான போது, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, அப்போ என்னைக்கு நீங்கள் விசுவாசத்துக்கு உள்ளே வந்தீங்களோ, இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் தேவகுமார் என்று சொல்லி அந்த சுவிசேஷம் சொன்னபோது அதை கேட்டீங்களே, அப்போதே இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? உங்களை இயேசு விசுவாசிக்கிறதுக்கு உங்களை தகுதி உள்ளவராக மாற்றி என்ன பண்ணுறாராம்? கடவுளுக்கு பிரியமானவர்களாக மாற்றுவதற்கு அவர் உங்களுக்கு முத்திரை போடுறாராம். அல்லேலூயா. புரியுதா? நாங்கள் சொல்கிறது முத்திரை போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்திரை போடுறது என்ன அர்த்தம்? முத்திரை போடுறது தெரிந்து கொள்ளுதல், தேர்ந்தெடுக்கப்படுதல். இது எனக்கு தேவை. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொள்ளேன். ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளலை, அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரா? என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தமான அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து
முத்திரையிடுகிறார். எதற்காக முத்திரையிடுகிறார்? நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். என்ன அர்த்தம்? அப்பா பிதாவே என்று சொல்லுங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுத்திருக்கிறார். என்ன ஆவியை நமக்கு என்ன ஆவி கொடுத்திருக்கிறாரு? அப்பா என்று கூப்பிடுகிறார். பிள்ளை என்கிற ஆவி, குமாரனுடைய ஆவி. அல்லேலூயா. பிதாவுக்கு ஒரே குமாரன் யாரு? இயேசு தான். இப்போ இயேசுவினால் மீட்கப்பட்ட நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய ஆவி நமக்குள்ள வந்து என்ன ஆவி? குமாரனுடைய ஆவி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இப்போ கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? பிதாவை அப்பா என்றும் பிதாவென்றும் கூப்பிடுறேன். இந்த தகுதி எப்படி வந்தது? இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டபோது, நான் விசுவாசியான போது, இந்த ஆவியானவன் என்ன பண்ணுறாரா? பிதாவாகிய தேவனுக்கு நம்ம முத்திரையாக, மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாக நம்ம தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. பிதாவின் சித்தம் என்ன? உங்களை இந்த பூமியிலிருந்து பரிசுத்தப்படுத்தி அந்த மீட்பின் நாளுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். வாசிங்க 14 வாசிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் எப்போ யார்? நம்ம எல்லாரும் இப்போ யார்? நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். என்ன சொந்தம்? தத்து எடுத்ததுனாலே நம்ம தத்து எடுத்துட்டாரு. அப்போ என்ன சொந்தம்? இப்போ முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம், பிசாசு பிள்ளைகளாக இருந்தோம், துர்க்கிரிகளாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். இப்போ இயேசு ரத்தத்தினால் சுவிசேஷத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோம். ஆவியானவன் கொடுத்துட்டாரு. இப்போ நமக்கு என்ன சொந்தமாக மாற்றிட்டார்? நம்மளை அவரோட ஒரே குடும்பத்தாராக மாற்றிட்டாராம். பூலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவரும் 2 பேரையும் என்ன பண்ணுறாராம்? ஒன்றா சேர்த்துட்டு எல்லாரையும் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்து மூலமாக ஒரே குடும்பமாக மாற்றிட்டார். என்ன குடும்பம்? அப்பா பிள்ளைகளாக நாம் பிதாவை பிள்ளை அப்பா என்றும், நாம் எல்லாரும் பிதாவை அப்பா என்று கூப்பிடக்கூடிய சொந்தங்களாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு. அவருக்கு சொந்தமானவர்களாகவும் அவருடைய மகிமைக்கு போற்றியாக மீட்கப்பட்டவர் என்பதற்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக மீட்கப்பட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய மகிமைக்காக, அவர் புகழ்ச்சிக்காக மீட்கப்பட்டு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் தான் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது ஆவியானவர் என்ன பண்ணுறாரா? அந்த சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறாரா. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை நீங்கள் நிதானம் வாசினா சபைகளின் அரசியாக இருக்கிறது தான் இந்த எபேசியர் புஸ்தகம். சபைக்கு இந்த ஒரு அரசு, இந்த வெளிப்பாடுகள் நிறைந்த புஸ்தகம் பாருங்கள். சிலுவைக்கு பின்னாடி ஆண்டவர் என்னென்ன காரியத்தை வைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை எல்லாம் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிலுவைக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்குது, இந்த சிலுவை மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், அதுதான் இங்கே வெளிப்படுத்துகிறார். அவருடைய சித்தத்தின்படி நாம் அவருடைய ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார், முத்திரையாக இருக்கிறார். அச்சாரன்னா முத்திரை. இல்லையா? அப்போது நமக்குள்ளே இப்போ ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? முத்திரை இட்டு இருக்கிறார். இந்த ஆவியானவர் எதுக்கு முத்திரை இட்டு இருக்கிறாருன்னா, நீ வேதத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, பிதாவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம என்ன பண்ணுறாரு? அவரை பிள்ளைகளாக ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த காரியத்தை என்ன செய்ய போகிறார்? என்ன செய்ய போகிறார்னா, கடைசி நாட்களில் என்ன பண்ணுவாராம்? இவர் உயிரோடு கூட எழுப்புவார். இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நமக்குள்ளே இருக்கிறதுனாலே நாம் மண்ணோடு கூட மண்ணால் மறித்தாலும் கூட பிதாவின் சித்தத்தைன்னா அவர்களை உயிரோடு கூட எழுப்புவது. இயேசுவை எப்படி ஆவியானவர் உயிர்ப்பித்தாரோ அதே போல் கிறிஸ்துக்குள்ளே மறிக்கிற நாமையும் கூட அந்த கடைசி நாட்களில் என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிக்கிற வேலையில் இருக்கிறான். அதனால தான் முத்திரைப்பட்டிருக்கார். தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரம்தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். நம்ம போய் அங்கே பிதாவுக்கு முன்னாடி நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள்ள அந்த ஆவியானவருடைய அச்சாரம் இருக்கும். அல்லேலூயா. என் சரீரத்தை கிறிஸ்துவின் அச்சாரங்கள் அடையாளங்கள் இருக்குன்னு, அச்சு அடையாளங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார். ஆமே. அந்த அடையாளங்கள் இருக்கிறது. நம்ம பார்க்கும்போது இந்த ஆவியானவருடைய அடையாளங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் எதற்காக இயேசு இந்த அனுப்பப்பட்டார் என்பது யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38, 39, 40 வாசிங்க.
6ஆம் அதிகாரம் 38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். இப்போ புரியுதா என்னதுன்னு? பிதாவின் சித்தம் என்னன்னு தெரியுதுங்களா? எதற்காக இந்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறாருன்னு வேத வசனங்களை ஆவியானவர் எப்படி ஒப்பிட்டு எழுதியிருக்கிறா பாருங்க. நம்ம நினைக்கிறோம் வசனங்கள் ஒன்று சேர்க்காதுன்னு. அந்த வசனங்களை ஆவியான ஒன்றை என்ன பண்ண சேர்க்கிறார் பாருங்க. எப்படி செய்கிறா? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அப்போ வானத்திலிருந்து எதற்காக இறங்கி வந்தார்? பிதா எதற்காக இயேசுவை அனுப்பினார் அப்படின்னு நம்ம பார்த்தா அவர் சொல்றாரு, அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றும் நான் இழந்து போகாமல். அப்படின்னா நான் பிதா யாரெல்லாம் தந்தார்? நம்ம எல்லாரையும் தந்தார். எப்போ தந்தார்? சிலுவையில் தொங்கும்போது அந்த அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையாக போகிறோம், இவர் சிலுவையில் மரிப்பது மூலமாக ரட்சிப்படைய போகிறோம் என்பதை அவருக்கு சிறப்பு பரிசாக நம்முடைய ஆத்மாவை காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நீங்கள் இதில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 53ஆம் அதிகாரம், ஏசாயா 53ஆம் அதிகாரம், அதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 53 10ஆம் வசனம். அவர் சிலுவையில் தொங்கும்போது அது பிதா எதை காட்டினார் பாருங்களேன். கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தின போது அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு அவர் தமது சந்ததிகளை கண்டாரா? ஆமே, அல்லேலூயா. அப்போ சிலுவையில் பாடுபடும் போது பிதாவானவர் என்னை இப்படி பாடுபடு ஒப்பு கொடுக்கும்போது அவர் சந்ததி கண்டாராம். இவ்வளோ திரளான மக்களை என்னை விசுவாசிக்கும்படியாக பிதா கொடுத்திருக்கிறார். அந்த சந்ததிகளெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்? உயிரோடு கூட எழுப்ப போகிறேன். அதுதான் தேவ சித்தம். அல்லேலூயா. எதற்காக பிதா இயேசு அனுப்பினார் என்றால் தமது சந்ததிகளை காண்கிறார். சிலுவையில் மரிக்கும் போது அவர் சந்ததி காண்கிறார். ஏன் அந்த அவமானத்தை பெரிய பொருட்டை எண்ணலை? அவமானத்தை இல்லை, இதை காட்டிலும் மேன்மையான ஒன்றதை பிதா இந்த சிலுவையை சுமந்தா, இந்த பாடுகளை பட்டா, இதை காட்டிலும் மேலான இடத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், சிறந்த ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆதினாலே இந்த பாடுகள் நான் பட்டா ஒரு சிறந்த ஆத்துமாக்களை நான் பெறுவேன் என்பதற்காகவே பறாரு. சந்ததி கண்டு நீடித்த நாட்கள் திருப்தியா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையிலே வாய்க்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது என்றால் நம்ம எல்லாம் கர்த்தருக்கு சித்தமானவர் தான். அல்லேலூயா. நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறாராம்? மறுபடியும் அந்த வசனத்தை 39 தனக்கு தந்தவைகளை ஒன்றையும் நான் என்ன பண்ண போகல, எனக்கு தந்தவைகளை ஒன்றையும் நான் என்ன பண்ணல, இழந்து போகலை. எதையும் நான் என்ன பண்ணல, இழந்து போகலை. நான் அவை வாசிங்க. கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய். கடைசி நாட்களிலே அவர்களை எழுப்புவதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. எழுப்புவாராம். இயேசு எப்படி உயிரோடு கூட எழுப்பினாரோ அதே போல் நம்மையும் கூட எழுப்புவார் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது. 40ஆம் வசனம் சொல்லுகிறது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்கள் எழுப்பதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. குமாரனை கண்டோம், அவரிடத்தில் விசுவாசம் வைத்தோம். இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறார். நித்திய ஜீவன்னா என்றென்றைக்கும் அழியாத ஒரு வாழ்க்கை, என்றென்றைக்கு அழியாத ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவன் என்று அந்த சொல்லுது. அப்போது சதா காலங்களாக யுகா காலங்களாக கர்த்தரோடு கூட வாழக்கூடிய காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. அது எதில்? ஆத்மாவில். சிலர் சொல்கிறாங்க சரீரத்தை சொல்கிறாங்க. சரீரத்தில் இருப்பது அல்ல, இந்த சரீரமானது மனுஷன் மண்ணிலிருந்து உண்டான இது மண்ணுக்கு திரும்பவும் வேதம் சொல்லுது. சில தவறான காரியங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்போது நம்முடைய ஆவி என்ன பண்ணுது? நித்திய காலமாக தேவனோடு கூட இருப்பதை குறிக்கிறது. நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவரை கடைசி நாட்கள் எழுப்பதும் என்னை அனுப்பினுடைய
சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பிள்ளைகள் ஆகணும், நீங்கள் பரிசுத்த ஆவி பெறணும், சத்திய வசனத்தை கேட்கணும், பாவ மன்னிப்பை பெறணும், ஆமே, நித்திய ஜீவனை பெறணும், பரிசுத்த ஆவியில் முத்திரை போடப்படணும், அவருக்கு பிரியமான பிள்ளைகளை மாறணும். தேவனுடைய சித்தத்தின்படி அவர் பிதாவானவர் என்ன பண்ணணும்? சிலுவையில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் மீட்பு உண்டாகும் என்பது எல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி தான் இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு? ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இயேசு என்ன பண்ணுறார்? இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி நான் இறங்கி வருகிறேன் என்று சொன்னார். புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருக்கிறது? ஆதியாகமத்தில் என்ன எழுதுது, யாத்ராமத்தில் என்ன எழுதுது, லூக்கால என்ன எழுதியிருக்கு, எல்லாத்துலையும் என்ன ஒவ்வொரு புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்குது என்பது என்ன பண்ணுறாரு? அது என்ன பண்ணுறாரு? எழுதியிருக்கிறபடி தம்மை என்ன பண்ணார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யும்படியாக அவர் வந்தார். உங்களுடைய சித்தத்தின்படி செய்யவே இதோ நான் இறங்கி வருகிறேன் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்களா? வாசித்து நான் முடிப்போம். ஆண்டோட சித்தத்தை அவர் செய்ய இறங்கி வந்தாராம். எபிரேயர் புஸ்தகம் வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சரீரமானது ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே. அப்போது என்ன சொல்ல வராரு? நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு? செலுத்தப்பட்டுக்கிற ஒரு பலி, நியாயப்பிரமாணத்தை செலுத்தப்பட்டுக்கிற வருகிற பலி மனுஷன் என்ன பண்ணலை? நீதிமான ஆக்கலை. அப்போது நியாயப்பிரமாணம் சொல்லுகிற பலி என்னென்னா, அவங்க என்ன பலி செலுத்தினாங்க? மேற் சொல்லுகிற பலிகளையும் காணிக்கையும் நீ சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீ விரும்பவில்லை. அப்போது காளை பலி செலுத்தினாங்களே, ஆட்டை பலி செலுத்தினாங்க, மாட்டை பலி செலுத்தினாங்களே, அதெல்லாம் ஆண்டவர் விரும்பினாரா? என்ன சொல்கிறாரு? அவருக்கு அது விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாத அந்த பலியெல்லாம் அவர் விரும்பலை. அப்போ எந்த பலியை அவர் விரும்பினார்? எந்த பலி விரும்பினார்னா குமாரனை பலி செலுத்த விரும்பினார். அல்லேலூயா. குமாரனை பலி செலுத்தணும், அதுதான் அவர் விரும்பினார். அந்த பலி தான், அந்த ரத்தம் தான், பரிசுத்த ரத்தம் தான் எல்லா மனுஷன் நீதிமானாக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டார். மகனை ஏகசுதன் ஒரே பேரான குமாரன் ஈசாக்கை நீ என்ன பண்ணு? மோரியா என்கிற தேசத்திலே மலைதேலே எனக்கு என்ன பண்ணு? பலியிடுவாயாக என்று சொன்னபோது அவன் பலி செலுத்த போனான். அப்போது ஆபிரகாம்னு பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே இனி உன் பிள்ளை மேலே கையை போடாத, அவனை வெட்டாத, பலி செலுத்தாத. உன்னுடைய குமாரன் அல்ல, என்னுடைய குமாரனை பலி செலுத்த போகிறேன். அல்லேலூயா. ஈசாக்குடைய ரத்தம் மனிதனை மீட்காது. ஆமே. ஒரு மனிதனே ஒரு குமாரனை கொடுக்க ஒப்பு கொடுப்பானண்டா, பரலோகத்திற்கு பிதா தன் குமாரனை ஒப்பு கொடுக்காத இருக்க மாட்டாரா? தன் சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தார். அதுதான் பிதாவின் சித்தமாக இருக்குது பாருங்க. பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னேன். இரண்டாவது அதை நிலைநிறுத்த முதலாவதை நீக்கி போடுகிறார். அல்லேலூயா. முதல்ல என்ன பண்ணார்? முதல் சொன்னதை அந்த பலிகளெல்லாம் நீக்கி போட்டுட்டு ரெண்டாவது நிலை நிறுத்துக்கிறாராம். அது இல்லை, அது எனக்கு பிரியமானதில்லை, அதை நான் செய்ய சொல்லலை, இதை செய்வதற்காக தான் அதை நான் என்ன பண்ணேன்? செய்தேன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக அந்த ஒரே பலினாலே நம்ம எல்லாரையும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். இனி ஒரு பலி நமக்கு தேவையில்லை. நம்ம பரிபூர்ணப்படுத்துவதற்காக இனி ஒரு ஆட்டையும் மாட்டையும் நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமான பலியாக மாறிவிட்டார். புஸ்தக சுருளில் எழுதப்பட்டது, பிதாவின் திட்டத்தின்படி உண்டாக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையில் மரிப்பது, அடிக்கப்பட வேண்டும் என்பது எல்லா திட்டங்களும் பிதாவின் சித்தத்தை எல்லாம் இயேசு பரிபூர்ணமாக சிலுவையில் செய்து முடித்து தன் உயிரை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரே.
அதுதான் பரிபூர்ண சித்தத்தை விளங்க பண்ணினா. அதன் மூலமாக, சிலுவை மூலமாக நம்ம எல்லாரையும் ரட்சிப்பது, பாவ மன்னிப்பை உண்டாக்குவது, நீதிமானாய் மாற்றுவது, நித்திய ஜீவனை கொடுப்பது தேவ சித்தமாக இருந்தது. பாருங்க, நாம் பாவ சாயலில் இருந்து பாருங்க, இப்போ தேவ சாயலா மாறி அப்பா என்று பிதா என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம இருதயத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. இனி நமக்கு தடை இல்லை. பாருங்க, அவர் சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க போகிறோம். அந்த கடைசி நாட்களிலே இயேசு வருகை தாமதிக்கும் போது, கடைசி நாட்கள் வரும்போது, அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசித்து மரித்தவர்கள் நாம் எல்லாரையும் கூட என்ன பண்ணுவாராம்? அவரை எல்லாரையும் உயிர்ப்பிப்பார். அதுதான் உயிர்ப்பிக்கும் போது அந்த நித்திய ஜீவனை கொடுத்து யுகா காலமாக நாம் கர்த்தரோடு கூட இருப்போம், அவர் முகமுகமாக சந்திப்போம், அவரோடு கூட ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இதுதாங்க, பரிபூர்ண சித்தம் இதுதான். அல்லேலூயா. இதை கிறிஸ்து மூலமாக, அவருடைய மீட்பின் மூலமாக, அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு அது தருகிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு பார்த்துக்கிற கர்த்தருடைய சித்தத்தை. அல்லேலூயா. நாம் தேவ சித்தத்தை எப்படிலாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் அறிந்து, ஒவ்வொரு பகுதியாக நாம் அறிந்து, உண்மையாலே நம்ம இந்த சத்தியத்தை கேட்கும்போது நம் ஆவியில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா. நாம் தேவன் எப்படி முன்குறித்து இருக்கிறார், எப்படி அழைத்திருக்கிறார், அந்த சித்தத்தை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. குமாரனை அறிவதே அவர் சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா.